You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த சுவிசேஷம் நாம் தியானிக்க வசனத்தின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது வசனமானவர் நமக்குள்ள செயல்படுகிறதை நம்மால் அறிய முடிகிறது. தேவனோடு கூட இணைந்து வாழவும், தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம் மத்தியில தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து நம் மத்தியில ஒவ்வொரு பகுதியாக நமக்கு விளக்கி பேசுகிறார்கள். எனவே இந்த பகுதியில போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. போன பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரை போன பகுதியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பகுதியில 3 வசனங்கள் அதில் விடப்பட்டிருக்கிறது. 37, 38, 39ஆம் வசனத்தை இந்த காரியத்தை நம்ம மத்தியில முதலாவது பிஷப் பெனியசை அவர்கள் விளக்குவார்கள். அதுக்கு பிறகு நாம் 24ஆம் அதிகாரத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத பாரகர் மாயக்காரர்களை குறித்தெல்லாம் நிறைய பேசிட்டு வந்தவர். கடைசியாய் அவர் சொல்லும் பொழுது 37ஆவது வசனத்துல, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கல்லெறிந்தவளே என்று சொல்லல, கல்லெறிகிறவளே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கும்போது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப யாரை கொலை செய்வதற்கு என்று சொன்னால், அதற்கு முன்பாக அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இந்த சவுல் சம்மதித்திருந்தான் அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்பி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கொலை செய்தார்கள் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மறுபடியும் அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்துல பாருங்களேன், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். யார் வாங்குனது? அந்த சவுல் வாங்கினதாக வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கொலை செய்கிறார்கள். ஆகவேதான் இயேசு இங்கே சொல்லுகிறார், கல்லெறிகிறவளே என்று சொல்லி அங்க பர்டிகுலரா சொல்ற. அப்பேற்பட்ட உங்களை நான் என்ன செய்தேன்னு கேட்டா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனையோ தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதி, காரணம் என்னன்னு கேட்டா, சீக்கிரமாய் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். அவரை சிலுவையில் அறைய போறாங்க. ஆனாலும் கூட இந்த வசனங்களை எல்லாம் இப்போது கடைசியா இதை சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, எவ்வளவோ போதித்தும் கூட அந்த போதனை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதாக பார்க்கும். நீங்களோ உங்களுக்கோ ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம கூட அப்படிதான் செய்யறோம், ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் இருக்கிறோம். அதே போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாமல் இருந்தது. அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எழுந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அப்போது அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அதிலே 43ஆவது வசனத்தை பாருங்களேன். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்க அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே அவர் பேசி தேவனுடைய கிருபை நிலைத்து கொண்டிருக்கும்படி அவளுக்கு புத்தி சொன்னார். அப்போ பற்றி கொண்டவளுக்கு புத்தி சொன்னார். ஆனா மற்றவங்க என்ன செய்தாங்க என்று பார்த்தால்,
46வது வசனத்தை 45வது வசனம் அப்போஸ்தலர் 13:45 ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து. ஏன் பொறாமை வந்தது? பவுல் அப்போஸ்தலர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு இப்ப இவர்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்போ எதை தூசிக்கிறாங்க? பவுல் அப்போஸ்தலர் மட்டும் இல்ல, வசனத்தையும் இப்ப என்ன பண்றாங்க? தூஷிக்கிறார்கள். நீங்க முதல் ஒரு வசனம் வாசித்தீங்க பாஸ்டர். அதுல வந்து அப்போஸ்தலர்ல ஸ்தேவான் கொல்லப்படும் போது அதுக்கு ஆதரவாய் தான் சவுல் நாங்க பவுல் நிற்கிறார். அப்போ அதை கொலை செய்வதற்கு அதுக்கு ஆதரவா நிற்கிறார். அப்படி நிற்கிறவர் இப்போ மனம் திரும்பி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வரும்போது எதிர்க்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கும் நம்ம காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவன் தவறான வழியில நடந்து கொண்டு இருக்கும் போது அவனை குறித்து குறை சொல்லலாம், பயந்து ஒழியலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறார்கள், குரல் கூறுகிறார்கள். அவன் மனம் திரும்பி வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வரும்போது எதிர்க்கிறார்கள், தூஷிக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ இப்போ வந்தவன், அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு காலங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆமா, அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில் நடந்திருக்கு. ஆமா, எனக்கு ஒரு 2 சகோதரர்கள் தெரியும். ஒரு பெயர் மோகன், இன்னொரு விஜய். அவங்க 2 பேரும் பெங்களூர் பகுதியில ரவுடிசம் பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போவாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை தொட்டார், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், தங்களை பூர்ணமாய் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கும் போது அந்த 2 பேரையும் பெங்களூர்ல இருக்க யாரும் என்ன செய்யலங்க, ஏற்றுக்கொள்ள. அவன் பெறப்பட்ட ரவுடி தானே, பெறப்பட்ட மோசமானவன் தானே, அவன் எப்படி இப்ப நல்லவனா மாறிக்க முடியும்னு சொல்லிட்டு அநேகர் அவர்களை புறக்கணித்தார்கள். கடைசியா என்னிடத்துல வந்து அவருடைய சாட்சிகளை சொல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா முழுவதுமா ஒரு மாற்றமா காணப்பட்டது. உடனே சற்று நாட்களுக்கு பிறகு அவர்களை ஒரு சுவிசேஷகராய் அவர்களை அபிஷேகம் செய்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்நாடகாவில் இருக்க எல்லா ஜெயிலையும் போயிட்டு அவங்க ஊழியம் செய்யறாங்க, சபையை உருவாக்கி இருக்காங்க, அநேக வாலிபர்களை ஆதாயம் செய்திருக்காங்க. அதே போலதான் இந்த பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு காலத்துல மோசமானவனா இருந்தவர் இப்போ ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லும் போது அதை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு மனம் இல்லை. அதனாலதான் அங்க 46வது வசனத்துல பார்க்கும்போது, அப்போது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வசனத்தை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிறபடினால். அப்போ தள்ளுறதுனால என்ன ஆகுது? நித்திய ஜீவனுக்கு அபாத்திரரா மாறிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா திருத்துக்கொள்ளியில இதோ நாங்கள் புறஜாதிய இடத்துக்கு போகிறோம். அப்போ சொந்தமானவர்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இயேசு இங்க சொல்றாரு. ஆமா, அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, உங்களுக்கோ மனது இல்லாமல் இருக்கிறது, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி விடப்படும் அப்படின்னு அங்க வசனத்துல சொல்றார். காரணம் என்னன்னு கேட்டா, வீடு என்று சொல்லும் போது 2 வகையில சொல்லலாம். ஒன்று இருதயமாகிய வீடு, அது மட்டுமல்ல படிக்க தேவ ஆலயத்தையும் குறித்து சொல்லுகிறார். அதே போலதான் அந்த வசனம் நிறைவேறுகிறது. கடைசியாய் அந்த 39வது வசனத்தை பாருங்களேன், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும். ஒரு நாள் வரும், இப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளல, இப்ப உங்களுக்கு மனசு இல்ல, ஆனாலும் கூட ஒரு நாள் வரும். அது என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். அப்ப என்னன்னு கேட்டா, கடைசி போதனை அவங்களுக்கு போதிக்கும் போது அவர் சொல்ற முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டா, நான் திரும்ப என்ன செய்ய போறேன், வரப்போறேன் அப்படின்ற வருகையை குறித்த ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை அங்கே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தை தீர்க்கதரிசனமாய் சொன்னாக்கா 118வது சங்கீதம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ற ஒரு வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசன வார்த்தையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார் என்பதை சங்கீதக்காரரே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு, தீர்க்கதரிசனமாய் சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும்
ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் புறக்கணிக்கலாம், உன் குடும்பத்தார் புறக்கணிக்கலாம், உன் பிள்ளைகள் புறக்கணிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்கள் வாயினால் அறிக்கை செய்கிற ஒரு நாள் வரும். அதே நேரத்துல கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த பகுதியில் இந்த 3 வசனங்கள் 23ஆம் அதிகாரத்துல நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இவைகள் எல்லாம் தியானிக்க வேண்டுமானால் ஏராளமான காரியங்களை தியானிக்கலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் அந்த பகுதியை சுருக்கமாய் அவர்கள் பேசி வருகிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எருசலேமே எருசலேமே என்று தேவன் உள்ளே பிரவேசிப்பதும் கடைசியாக அவர்களுக்கு ஒரு செய்தியை பிரசங்கிப்பதும் அந்த இடத்துல அந்த 3 வசனங்களில மத்தேயு விளக்குகிறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா 24ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். எல்லா வசனங்களும் முக்கியமானது, ஆனால் கடைசி காலங்களை குறித்து நிறைய காரியங்கள் இதுல நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும் நம்மத்தில ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தையும் பாஸ்டர் ஜான் பீட்டர் அவங்க வாசிப்பாங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமாக தேவ ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர், அதற்கு முன்பாக நாம் ஒரு சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒரு செவ்வாய்க்கிழமை ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது தேவாலயத்தினுடைய கட்டிடத்தை குறித்து இயேசுக்கு காண்பிக்கும்படியாக, தங்கள் முன்னோடிகள் கட்டின ஆலயத்தை காண்பிக்கும்படியாக சீஷர்கள் அவரிடத்தில் அந்த ஆலயத்தினுடைய கட்டிடத்தை காட்டுகிறார்கள். இதற்கு முன்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டும், மனிதனை தேவன் படைத்த பொழுது தேவனை தொழுது கொள்ளும்படியாக தேவன் மனுஷர்களை படைத்தார். அவர்கள் எப்படி தொழுது கொண்டார்கள்? பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டார்கள். மோசேயின் காலத்திலே அவர் தேவன் வாசம் செய்யும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி சொல்லி அதன் வழியாக கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அதற்கு பிறகு சாலமோனுடைய காலத்திலே தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோனுடைய தகப்பனுக்கு தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்தாலும் அந்த ஆலயத்தை கட்டினவர் சாலமோன் என்றதான ஒரு ராஜா. அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ இந்த ஆலயத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், பலியிடுகும்படியாக எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதமா இருக்குன்னு சொல்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதுமாக எங்கு கடந்து போனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் புண்ணிய யாத்திரையாக அல்லது யாத்திரையாக இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவாலயத்திலே மோசேயின் மேல் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி தங்கள் பாவ நிவர்த்திக்காக தேவாலயத்துக்கு அவர்கள் திராணி கேட்டபடி ஆடுகளையும் மாடுகளை வாங்கி பலியிட வேண்டும், அவங்க தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக. ஆனால் அந்த ஆலயம் 586ஆம் ஆண்டு பிஃபோர் தி கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு முன்பாக பாபிலோன் ராஜாவாக இருக்கிற நேபுகாத்து நேச்சர் அந்த ஆலயத்தை இடித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த ஆலயம் செர்பாபேல் மூலமாக அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டதாக வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஆலயம் அதற்கு பிறகு பழுது பார்த்து கட்டினவர் ஏரோது ராஜா. அந்த நாட்களிலே இருந்ததான அந்த ஆலயத்திலே ஒரு செவ்வாய்க்கிழமை இயேசு தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது தேவாலயத்தினுடைய கட்டிடத்தை
சீஷர்கள் காட்டினார்கள். அந்த ஆலயத்தை குறித்து இயேசு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் இரண்டாம் வார்த்தை சொல்லுகிறது. முதல் வார்த்தை பார்க்கும் பொழுது, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவ ஆலயத்தினுடைய கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். கட்டிடத்தை காண்பிக்க முடியாது. ஆலயம் என்பது அந்த நாளிலே இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில மேன்மைக்குரியது. அது ஒரு கட்டிடம், ஒரு கல் என்பது ஏறக்குறைய 40 டன் கொண்டதான ஒரு கல்லாக இருக்குமா. அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்கதான கல்லை வைத்து கட்டப்பட்டது தான் தேவ ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய கட்டிடத்தை காட்டினார்கள். அவர்கள் நினைச்சிருப்பாங்க, எனக்காக இப்படிப்பட்ட ஒரு ஆலயமா, பிதாவாகிய தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயமா என்று அவர் பிரமிப்பார் என்று சொல்லி நினைத்திருக்க கூடும். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக மாற்றியது. 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, கட்டிடத்தை காட்ட வந்த சீஷர்களை நோக்கி, கட்டிடத்தை காட்டின சீஷர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இந்த கட்டிடத்தை எல்லாம் நீங்கள் தேவாலயத்தினுடைய கட்டிடத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ தேவன் அந்த ஆலயத்தினுடைய கட்டிடத்தை காட்டின அந்த சீஷர்களுக்கு, நீங்கள் காண்கிற இந்த ஆலயத்தினுடைய கல் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லிவிடுகிறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன இந்த வார்த்தை 1ஆவது நூற்றாண்டு 70ஆம் ஆண்டு தீத்துராயன் என்றதான ஒரு ராஜாவினாலே, அந்த தீத்துராயனாலே இந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் எல்லாம் தோண்டப்பட்டது. காரணம், அவனுக்கு ஒரு தப்பான செய்தி போகிறது. இஸ்ரவேல் மக்கள், எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் தேவ ஆலயத்திற்கு உள்ளே, அஸ்திபாரத்துக்குள்ளே விலையேற பெற்ற பொன் பொருளை புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி, தப்பான செய்தி தீத்துராயனுக்கு போகும் பொழுது, அவன் இரும்பு கலப்பைகளை கொண்டு யானைகளை வைத்து அந்த தேவாலயத்தை இடித்து ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு தோண்டி பார்த்தானா. துல்லியமாக இயேசு சொன்ன வார்த்தை 1ஆவது நூற்றாண்டு இயேசு மரித்து பரமேறின பிறகு 70ஆம் ஆண்டு இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக இயேசு வாய்மொழியாக சொன்னது தீத்துராயனாலே நிறைவேறப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, வேதம் என்பது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. இதில் சொல்லப்பட்டவரின் படியே இந்த உலகத்தினுடைய முடிவிற்கும், இந்த உலகத்துக்கு வரப்போகிறதான அந்த ராஜாதி ராஜா இயேசு சொன்னார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னவர், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்ப இந்த பகுதியை 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஆலயத்தை குறித்து சீஷர்கள் கொண்டு போய் அவரிடத்தில் காண்பிக்கும் போது, அவர் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்பதை அந்த நாளிலே உலகத்தில் அவர்கள் ஏற்படுத்த அந்த ஆலயத்தை குறித்து அவர்களுக்கு விவரித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆவது தேவாலயம் சாலோமோனினால, தாவீதுக்கு சொல்லி சாலோமோனினால் கட்டப்படுகிறது. ஏறக்குறைய 7 வருஷம் எடுக்கிறாங்க அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு. அது நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்படுகிறது. அது 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்தில் போகும்போது அது எவ்விதமாக இடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால் சிறுபாபேலின் காலத்திலே, எஸ்ராவின் காலத்திலே, அதே நேரத்தில் தானியல் தீர்க்க தரிசனத்தின்படி எரேமியா ஜெபிக்கிறார், எசேக்கியேல் சொல்லியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள் வருவதற்கு 550 ஆண்டுக்கு முன்னே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறைவேறி 2வது தேவாலயம் 49 ஆண்டுகளில் கட்டப்படுகிறது. அதுதான் தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் முதல் 7 வாரங்கள் அப்ப கட்டப்படுகிறது. அதை பிரதிஷ்டை பண்ண அந்த 50வது வருஷத்திலிருந்து இருண்ட காலம் என்பதாக 400 வருஷம் அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த ஆலயம் கட்டப்பட்டு ஒரு பக்கம் அலங்கத்தை நெகேமியா கட்டுகிறார், ஆலயத்தை சிறுபாபேல் கட்டுகிறார், எஸ்ரா அந்த இடத்துல ஆசாரியனா இருக்கிறார், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி அப்படி நடந்தது. அந்த ஆலயம் பாஸ்டர் அவங்க சொன்ன மாதிரி ஏரோதினால பழுது பார்க்கப்பட்டு அவைகள் அந்த நாட்களில சுத்திகரிக்கப்படுகிறது. ஏன்னா 400 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்போ அது சரி பண்ணப்படுகிறது. அதை ஒரு மேன்மையா அந்த நாட்களில வைத்திருக்கிறார்கள். இது எங்க சொல்றாங்கன்னா, கட்டடத்தை குறித்து மேன்மை அல்ல, தேவன்
நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். கட்டடத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்ட அவசியம் அல்ல. பெரிய சபையோ சிறிய சபையோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் போது நாமளே அந்த ஆலயமா இருந்து தேவன் வெளிப்படுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேவாலயம் இடிக்கப்பட்டது, கிபி 70 இடிக்கப்பட்டது. அது மீண்டுமாய் 3வது தேவாலயமா கட்டுவதற்கு தான் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவைகள் எல்லாம் நம்முடைய காலங்களிலே கதை அல்ல, இதெல்லாம் நடந்த சரித்திரங்கள், நடந்த காரியங்கள். 3வது தேவாலயம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அந்த ஆலயம் வருவதற்கு முன்னே ஆண்டவர் நம்மளை எடுக்க போகிறார். அதை எடுப்பதற்கு முன்னே என்ன நடக்கும் என்பதை தான் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஆரம்பிக்கிறாரு. சீசருங்க கொண்டு போய் கேட்கறாங்க. அதை குறித்து நம்ம மத்தியில மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3லிருந்து 14ஆம் வசனம் வரை நம்மத்தில ஜான் பீட்டர் ஐயா அவளுக்கு சொல்ல போகிறார். ஒரு வசனத்தை அதற்கு முன்பாக ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். இந்த தேவாலயத்தை குறித்து ஜோசிபஸ் என்று சொல்லுகிற ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா, 94 அடி நீளமும் 13 அடி அகலமும் 52 அடி உயரமும் உள்ள தூண்கள், ஏறக்குறைய 162 தூண்கள் அங்க இருந்ததாம். அந்த அளவுக்கு பெரியசு. இப்ப அப்பேற்பட்ட இடம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்க முடிகிறது. அதை மட்டும் தயவு செய்து வாசிங்க. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போ, ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போ. அப்ப இவ்வளவு உயரமான எவ்வளவு அகலமான ஒரு பெரிய ஒரு இடம் இங்க என்ன செய்யுதுன்னு கேட்டா காட்டு மேடுகளை போல் ஆகும், ஒண்ணு இல்லாம ஆயிடும் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசன வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல். அது சொன்னபடியே அது 70 கிபி 70 நிறைவேறு. ஸோ 70 AD அவைகள் நிறைவேறி இருக்கிறது. அதெல்லாம் சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த ஆலயத்தை குறித்து ஏராளமான காரியங்களை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா நம்ம பேசலாம், அதை தனியாக நம்ம பேசலாம். ஆனால் இப்போது நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த ஆலயத்தை குறித்து சொன்ன உடனே சீஷர்கள் அவர்களை கொண்டு போய் இதெல்லாம் சொல்றாரு, ஆலயமே இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்றத அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தனித்து கொண்டு போய் பேசுறாங்க. அந்த பகுதியை நம்மத்தில் அவரை ஜான் பீட்டர் ஐயா விளக்க போறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். தேவாலயத்தை விட்டு வந்து அடுத்து அவர் ஒரு மலையின் மேல உட்கார்றார். அந்த மலை பெயர் ஒலிவமலை. ஒலிவமலை எங்க இருக்குன்னு சொன்னா ஆலயத்திற்கு நேர அந்த வாசல் கிழக்கு பக்கம் இருக்கு. அதற்கு நேர எதற்கு நீங்க உட்கார்ந்தா அந்த கிழக்கு வாசல் நல்லா தெரியும். இப்ப இடிக்க அந்த வாசல் நன்றாக தெரியும். அந்த வாசல் மட்டும் இப்ப இருக்கு. கீழ்ப்பக்கம்தான் அந்த அழுகையின் சுவர்னு சொல்லி சுத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. மசூதி எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு தெளிவான தோற்றம் அங்க பார்க்க முடியும். இது இன்றைக்குரிய நிலை. ஆனா அன்றைக்கு உரிய நிலை வந்து ஆலயம் இருந்தது. அன்னைக்கு இதை சொல்லும் போது ஆலயம் இருக்கு. இப்ப நாம சரித்திரங்கள்லாம் பார்த்தப்போ ஆலயம் இருந்தது 2000 வருஷத்துக்கு முன்ன. இப்ப இங்க இருக்கிற சம்பவம் இன்றைக்கு நிலை மாற்றப்பட்டிருக்கு. சரி, அந்த ஒலிவ மலையில உட்கார்ந்து சீஷர்கள் தனியா திரள் கூட்டம் வரை பின்பற்றினது. எல்லாருக்கு முன்ன எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்பட்டது. எப்பவுமே ஒரு குழப்பம் வந்தால் கடைசி வரைக்கும் குழப்பத்தோடு இருப்பதை விட தெளிவாக யாருகிட்ட போயிட்டு கேட்டால் தெளிவு பெற முடியுமோ அந்த நபர்களை அணுக வேண்டும். அப்படி அணுகினால் குழப்பம் இல்லாம வாழ்க்கை நல்லா போகும். இப்போ 3.5 வருஷம் இவங்க வந்து கூட இருக்கிறாங்க. இவர் எழுப்பின கேள்விகள் மற்ற காரியங்கள் உண்டு. ஆனா இப்போ அவங்க சொன்ன அந்த காரியத்தை சொன்ன பிறகு அவளுக்கு நேரடியா ஒரு வார்த்தை வருது. அப்ப இதெல்லாம் சொல்றீங்களே, உம்முடைய இதெல்லாம் எப்ப சந்திக்கும், எப்ப நடக்கும், உம்முடைய வருகை
உலகத்தின் முடிவு. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் இவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை, தெளிவை விரும்புகிறார்கள். தெளிவு ஒலிவமலையில் இருக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை தெளிவு. அப்ப தெளிவு அவசியம். 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. அவங்க கேட்கிறது வருகையும் முடிவும். ஆனா நேரடியா அவர் பதில் கொடுக்கல, முறைப்படி வரிசையா சொல்ல வர்றார். ஆண்டவர் எப்பவுமே ஞானம் உள்ளவர், மனிதர்களுக்கு ஞான குறைவு. கற்றுக் கொடுக்கிறவர் அவர், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு தெளிவடைவதற்கு தான் பரிசுத்த வேதத்தை கர்த்தர் அன்றைக்கு வாய்மொழியாய் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு வேதமாக நம்ம கையில கொடுத்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு தெளிவா இருக்கணும். அப்ப 4ஆம் வசனத்துல தெளிவுபடுத்த முதல்ல தொடங்குற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்க கேட்கிற கேள்வி சரிப்பா, நியாயமானது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், முதல்ல நீங்க ஏமாற்றப்படாதீங்க. ஏமாற்றப்படுகிற நாட்கள் வரும். இப்பவே அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பின்னாட்களில் இதை விட அதிகமாகவே வரும். அதனால நீங்க முதல்ல நான் இருக்கிற வரைக்கும் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவிசுவாசம் வரும்போது விசுவாசத்தை சுட்டி காட்டுகிறேன். ஏன் இது கூடாமற் போயிட்டுன்னு சொல்லும் போது சொல்லி காட்டுறேன். ஆனா இப்போ என்னுடைய நாட்கள் முடியும், நீங்க போவீங்க, நீங்க ஏமாற்றப்படுவீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு சொல்லும் போது நீங்க கற்றுக்கொள்ளுங்க. 4ஆம் வசனத்துல எச்சரிக்கப்படுத்துறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். 5ஆம் வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த வாசிக்கிற வார்த்தைகள் அன்றும் இன்றும். இதான் நாம யோசித்து பார்க்கணும். அப்ப என்ன சொல்றார், கள்ள உபதேசம் வரும். நல்ல உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இதற்கு மாறான கள்ள உபதேசத்தை சொல்ல அநேகர் எழும்புவாங்க. ஏன்? இதற்கு பின்னணி யார்? அந்தி கிறிஸ்து வரப்போறான், கள்ள உபதேசிகள் வருவாங்க, சாத்தான் ஒருத்தமா அதுல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால கள்ள உபதேசம் வரும். உபதேசத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நீங்க குழப்பம் அடையாம உங்களுக்கு நல்ல உபதேசத்தை சொல்றேன். நீங்கள் ஒரு நாள் வரும்போது நல்ல உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாட்கள் வரப்போகிறது. அதனால நீங்க அந்த கள்ள உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கள்ள உபதேசத்தை கொடுக்கிற வஞ்சிக்கிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறார். தங்களை காத்துக்கொள்ள யாரெல்லாம் வருவாங்கிறத முன்கூட்டியே உணர்த்தி காட்டுகிறார். 6ஆம் வசனம், இப்பதான் தொடங்குறார். கேட்டீங்கல்ல, வருகை எப்போ, முடிவு எப்போ, என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, இப்ப நீங்க தெரிஞ்சுங்க. என்ன? 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், யுத்தங்களின் செய்தி கேள்விப்படுவீங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க அப்படின்றார். இப்ப இன்றைக்கு செய்தித்தாளை புரட்டினாலே, மொபைல எடுத்தாலே, டிவியை எடுத்தாலே, இப்ப இங்க அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அன்னைக்கு எச்சரிக்கப்படுத்துறாரு, இன்னைக்கு அது நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன விஷயம்னா, கடைசி காலத்தை குறித்து சொன்னாலும் 2000 வருஷத்துக்கு முன்ன துவக்கமா சொல்றாரு. அப்ப 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஊழியர்கள், திருச்சபை. பேதுரு இல்ல, 12 சீஷர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. இன்றைக்கு அதை விட லட்சக்கணக்கான ஊழியர்களை, சீடர்களை எழுப்பி சத்தியத்தை சொல்ல வைக்கிறார். ஆனா இன்றைக்கு ஜனங்கள் ஏமாற்றப்பட்டுகிட்டு இருக்காங்க. அதனால முழு உலகமும் விழிப்படைய வேண்டும் என்று சொல்றார். 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், இதுல சொல்லப்பட்ட விரோதமான காரியங்கள், பஞ்சங்களை பற்றிய விஷயம், கொள்ளை நோயை பற்றிய விஷயம், பூமி அதிர்ச்சியை பற்றிய விஷயம், இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு 8ஆம் வசனம் சொல்றாரு, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். என்ன வேதனை? ஆங்கில வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, விளக்கம் பார்க்கும் போது
பிரசவ வலி, பிரசவ வேதனை. அப்ப வருகை குறித்த காரியத்தை ஒப்பிடும் போது என்ன அந்த அவ்வளவு வலிங்கிற அளவுக்கு குறிப்பிடப்படுகிறது. அப்ப அவ்வளவு போராட்டத்தின் நாட்கள். 9ல உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, கொலை செய்வாங்க, நீங்க பகைக்கப்படுவீங்க. நீங்க அவங்க போக்குல போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனா நான் கொடுக்கிற உபதேசத்துல நீங்க சத்தியத்துல நிலைத்திருந்தால் பாடுபட்டு ஆக வேண்டும். 10ஆம் வசனம். அப்பொழுது இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அப்ப ஏன்னா ஒரு பக்கம் உண்மையுள்ள தெய்வம், இன்னொரு பக்கம் சத்துரு இருக்கான். இது கடைசி வரைக்கும், அன்று முதல் இன்று வரைக்கும். அதனால பிரச்சனை வரும். 11 அநேக கள்ளத்திற்கு தரிசிகளை எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு, நான் இவங்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அக்கிரமம் அதிகமாயிடுச்சு, அன்பு இந்த நாட்கள் அதிகமா குறைஞ்சுதான் போகும். சபையில குறையும், குடும்பத்துல குறையும், நட்புல குறையும். அது ஒண்ணு பெரிய ஆச்சரியம் அல்ல. 13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவர் இந்த வருகையை ஒட்டி சொல்லும் போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? கேட்கிற வார்த்தையை நிலைத்திருங்க, கடைசி வரைக்கும் நீங்க சத்தியத்துல நிலைத்திருக்கணும், அப்பதான் ரட்சிக்கப்படுவீங்க. ஆனா ஒரு காரியம், உங்கள் அடையாளம் என்ன? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தைகளை ஒட்டிதான் இந்த கிரேஸ் தொலைக்காட்சி வாயிலாக பல செய்திகளை தொகுத்து உங்களுக்கு துரிதமாய் அறிவித்து கொடுக்கிறோம். அன்றைக்கு சீஷர்களுக்கு போதனை, இன்றைக்கு எங்கள் மூலமா உங்களுக்கு செய்தி வருகிறது. எச்சரிக்கையாயிருங்க, விழிப்பாயிருங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். முடிவு வரைக்கும் நிலைத்திருங்க. அப்பொழுது அந்த வருகையின் முடிவில் ரகசிய வருகை இருக்கு, பகிரங்க வருகை இருக்கு, வருகை குறித்த விளக்கெல்லாம் இருக்கு. நீங்க கேட்டிருக்கீங்க, இயேசு வரப்போகிறார், அவர்கிட்ட போய் சேரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியில் ஏறக்குறைய 3 வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஏறக்குறைய 11 வசனங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வருகை குறித்து ரொம்ப துரிதமான காரியத்தை பாஸ்டர் ரொம்ப சுருக்கி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிறைய விளக்கங்களை இதில் சொல்ல முடியும். அப்போது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, முடிவு உடனே வராது அப்படின்னு சொன்னாக்கா, முடிவு தான் உடனே வராதுன்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா உடனே வராது அப்படின்னா, இயேசு தன்னுடைய திருசபை எடுத்துக்கொண்டு போன பிறகு அடுத்த 7 வருஷ காலம் இருக்கும் போது, அதுக்கு பிறகுதான் உலகத்தின் முடிவு வரப்போகுது. அதாவது உலகத்தின் முடிவு கடைசி, அதாவது 1000 வருஷ அரசாட்சி இருக்குது. அதுக்கப்புறமா தான் நாம் வாழ்கிற இந்த உலகம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு புதிய வானத்தை புதிய பூமியை தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்போ முடிவு உடனே வராதுன்னு நீங்க என்ன யோசிக்க கூடாது, முடிவு இப்போ வராதுன்னு சொல்லி. முடிவுக்கான எல்லா அறிகுறியும் நம்முடைய காலங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள்னால், நாங்கள் இந்த சுவிசேஷத்தை எடுக்கிற இந்த நாளிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு செனாரியோவில் நம்ம இருக்கிறோம். உலகம் முழுவதும் யுத்தத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நம்ம கண்களுக்கு முன்பதாய் அடையாளமாய் பேசின அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறுகிறது. இந்த காலத்திலாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மனதில் மாற்றம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நிச்சயமாய் என்ன காரியம் நேரிட்டாலும், மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும், வாழ்ந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். எக்கால சத்தம் கண்டிப்பாக கேட்கும், அங்கே போயிடுவோம். மீதியான வசனங்கள் நீங்கள் பார்க்கும்போது 15லிருந்து 28 வரை இதுவும் ஒரு பெரிய பகுதி. நீங்கள் ஆனாலும் அதை சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் பேசுகிறார். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாய் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது வரப்போகிற உபத்திரவங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்திருக்கிறார். இப்ப இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்துல பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த பதம் எதை குறிக்கிறதுனா, எருசலேமில் அமைந்திருக்கிற தேவாலயத்தை குறிக்கிறது. அப்போ தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஒரு வாரம் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்.
அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்படுகிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்று இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ரோமர்கள் தேவாலயத்தை அழித்தது வந்து கிபி 70ஆம் நூற்றாண்டில ஆண்டவர் சொன்னது நிறைவேறினதாக அநேகர் கருதுகிறார்கள். அது நிறைவேறிவிட்டது. 70ஆம் ஆண்டுல தேவாலயம் முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது. அதுல ஒரு மதில்கள் சுவர் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க பாருங்க, ஆனாலும் ஆண்டவர் இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்துல, இப்ப ஜான் பீட்டர் சொன்னாங்க, 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொன்னா, இது தேவாலயத்தோடு முடிக்கல, அவருடைய வருகையை சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்ட காரியம். அப்ப உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுகிறது. இதே அதிகாரத்துல 29, 30, 31 வசனங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ரோமர்கள், அதாவது இந்த வசனங்களில என்ன சொல்லுதுன்னா, அந்நாட்கள் உபத்திரவம் முடிந்தவுடனே அப்படின்னா கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும். இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேத பண்டிதர்கள் கிபி 70ஆம் ஆண்டிலே முடிஞ்சிச்சு இந்த வசனம், அவ்வளவுதான் அப்படின்னு இல்ல. இதை அவருடைய வருகையை சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் சொன்னார். அப்போ தொடர்ச்சியை நாம் பார்க்கும்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 12 வரைக்கும் கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியத்தை இந்த தெசலோனிக்கேயர்ல பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். விசுவாச துரோகம் நடக்கும், கேட்டின் மனுஷன் பாவ மனுஷன் வெளிப்படுவான். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, வரப்போகிற நாட்களிலே இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ யூதாவில் இருக்கிறவர் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து மிக தெளிவா சொல்லின்னு வருகிறார். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டை விட்டு அதை எதை ஆகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், மேல இருக்கிறவன் இறங்காதிருக்க, வயலில் இருக்கிறவன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா, பழைய நாட்களிலே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, உபத்திரவ நாட்கள், பஞ்ச நாட்களிலே தங்கள் பிள்ளைகளை தின்னுவாங்களாம், சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இன்னைக்கு உன் பிள்ளைய சாப்பிட்டா நாளைக்கு உன் பிள்ளைய கொடு. பால் கொடுக்கிறவர்கள், உபத்திரவங்கள், அநேக காரியங்கள் அந்நாட்களிலே நடந்தது. சத்துருக்கள் நெருக்கையில ஆகாரத்துக்கான பஞ்சம் வரும். பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்ன காரணம் இதுதான். அதற்கான அநேக வார்த்தைகள் உண்டு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 53ஆம் வசனத்திலிருந்து 56வது வசனம், புலம்பர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், இரக்கமுள்ள ஸ்திரீகள் தங்கள் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன, என் ஜனமாகிய குமார்த்தின் அடிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிட. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இந்த உபத்திரவ காலத்துல, பஞ்ச காலத்துல பால் கொடுக்கிறவர்களுக்கும் பிள்ளையை பெருக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, அந்த பஞ்ச நாட்கள பிள்ளையை தின்கிற சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்க ஒரு ஜபம் சொல்றாரு, நீங்க ஜபம் பண்ணணும். இதுக்கு யாருமே ஜபம் பண்றதில்ல இந்த நாட்கள்ல. ஏன்னா வின்டர் சீசன். இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, ஓய்வு நாள்ல 7ஆம் நாள்ல ஒரு மனுஷன் வீட்டை விட்டு போகாத இருக்க கடவன். அப்படி போனா 1 கிலோமீட்டர் தான் நடக்கணும், அதுக்கு மேல பிரயாணம் பண்ணக்கூடாது. இப்போ ஆண்டவருடைய அந்த நாள் ஓய்வு நாளில வருதுன்னு சொன்னா வேற எங்கேயும் ஓடி போக முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளில் ஆகிலும் வின்டர் சீசன், குளிர்காலம். இப்ப மலைகளுக்கு குளிர்காலத்தை ஓடனாக்க முடியாது. அதனால ஆண்டவர் எவ்வளவு சொல்லணும், மாறி காலத்திலாவது அல்லது ஓய்வு நாளில சம்பவியாதபடி எச்சரிக்கையா இருங்க, ஜபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. இப்ப நம்முடைய ஜபத்துல இதையும் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வருகை எந்த நாள் இருக்கும், அத ஓய்வு நாள் இருக்கக்கூடாது. ஏன்னா பிரமாணம் இருக்குது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை நம்ம பார்த்த சொன்னா, பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார்.
7ஆம் நாளில் நீங்கள் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேமிலிருந்து ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் பார்க்கலாம், எருசலேம் இருந்து ஒலிவ மலை 1 கிலோமீட்டர் தான். ஓய்வு நாள் பிரயாண தூரம் இதுதான். 1 கிலோமீட்டர்ல தான் நடக்கணும், அதுக்கு மேல் நடக்க கூடாது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு, இதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த நாளில நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் தொடர்ச்சியா நம்ம இங்க பார்க்கும் பொழுது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவித்தாத மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். இனி உலகத்துல நடக்கின்றாத அநேக காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். அந்நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். அப்போ அங்க ஆண்டவர் சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக தான் கொஞ்சம் இரக்கம் கிடைக்கும். அப்போ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அறை வீட்டில் இருக்கிறார்னா புறப்படாதிருங்கள். நாட்களிலே, கடைசி நாட்களிலே கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள். இன்றைக்கு பாருங்க, வஞ்சிக்கிற காலம், கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். இதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 9 - 11 வரைக்கும் நம்ம வாசிக்கப்படும் பொழுதும், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும், 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேயும் கள்ள கிறிஸ்துக்கள் எப்படி அற்புதங்களை செய்வார்கள், கடைசி நாட்களிலே அநேகரை நம்ப வைப்பார்கள். இதை ஏற்கனவே நம்ம வெளிப்படுத்தல நம்ம தியானித்து இருக்கிறோம். கடைசி நாட்களில் அநேக மாய வித்தையான காரியங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பார்கள். யார? கூடுமானால் வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர். இன்றைக்கு சபை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தீர்க்க தரிசனம் என்று ஓடி வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிற அநேக காரியங்கள், பொய்யான அற்புதங்கள், பொய்யான அதிசயங்கள். எங்கேயோ ஒரு அற்புதம் நடந்ததுன்னா இன்னைக்கு அதே அற்புதத்தை சொல்லி, அதே காரியங்களை சொல்லி மனிதர்களை வஞ்சிக்கிற காரியங்கள் இருக்கிறது. இதை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இருக்கிற இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், இருக்கிற இடத்துல தேவன் காரியங்களை செய்வார். அவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன நடக்கும், அப்போ முன்னதாகவே இதை அறிவித்திருக்கிறார். அதாவது மாத்திரம் இல்ல, வனாந்தரத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க, புறப்படாதருங்கள். அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லுவாங்க, புறப்படாதருங்கள். ஆண்டவர் எப்படி வருவார்? 27ஆம் வசனத்துல, மின்னல் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எப்படி அவர் போனாரோ அப்படியே அவருடைய வருகை இருக்கும் என்ற வசனம் சொல்லுகிறது. இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே வேதத்தில் அநேக காரியங்கள், அவருடைய வருகை எப்படி இருக்கும், எந்த திசையிலிருந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லூக்காவின் புஸ்தகத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்போது 17ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல 37ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை விளக்கி சொல்லி இருக்கிறார். எப்படி அவர் மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. கடைசியா பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் கூடும், பிணங்கள் விழும், கழுகுகள் சாப்பிடும் என்பதை ஆண்டவர் தெளிவாக வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற காரியங்களை தெரிவிக்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இவைகளை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்ப இந்த பகுதியில் உள்ள 14 வசனங்கள் ரொம்ப தெளிவாய் நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப லாங் சப்ஜெக்ட். அதாவது 24ஆம் அதிகாரம் என்பது ரொம்ப தியானிக்க வேண்டிய பகுதிகள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் போது அவைகள் எல்லாம் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகள் எல்லாம் நித்திய ஜீவன் பகுதியிலோ மாரநாத்தாலோ உங்களுக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் மாத்திரம் ரொம்ப துல்லியா, ரொம்ப அழகா விளக்குனாங்க பாஸ்டருங்க. அவைகள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதை நீங்க 10 முறை வாசித்தாலே அதுக்குரிய சம்பவங்களை நீங்கள் தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். அப்போ வசனங்களை நாம் விவரித்து தியானிப்பதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அதை பார்க்குற நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க, வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறேன் என்பதை 25ஆம் வசனத்துல அவர் பேசுகிறார். அதே நேரத்துல இங்க வந்தாரு அங்க வந்தாருன்னா போவாதீங்க. அதாவது பெரிய அடையாளங்கள் கொடுக்கப்படும். அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் தோண்டும் போது அவர் வெளிப்படுவார். இதை 2வது வருகை குறிக்கிறது. ஆனா இந்த பகிரங்க வருவதற்கு முன்ன நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள்
7 வருஷத்துக்கு முன்னே நடக்க போகுது. அப்போ அது எந்த சவுண்டுமே இல்லாம யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தாங்க அவங்களுக்கு மாத்திரம்தான் எக்கால சத்தம் கேட்கும். அவர்கள் அப்படியே மறுரூபமாய் தேவ சமூகத்தை அந்த மத்திய ஆகாயத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். அதனால அந்த காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கும் போது, ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மீதியான பகுதியோடு கூட அடுத்த பகுதியில் நாங்கள் சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.